என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நாட்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்போடு சம்பந்தப்பட்டவர்களுடைய குணாதிசயங்களை நான் உங்களோடு கூட பேசி வருகிறேன். கடந்த நாட்கள்ல மரியாளினுடைய குணாதிசயங்களை நம்ம தியானிக்க தேவன் கிருபை செய்தார். இன்றைக்கும் கூட யோசேப்பினுடைய ஒரு சில குணாதிசயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 18 வசனத்திலிருந்து சில வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பாருங்க, யோசேப்பினுடைய சொப்பனத்திலே தேவதூதன் தோன்றி நடக்கிற காரியத்தை, என்ன செய்யணுன்ற காரியத்தையும் யோசேப்பினிடத்தில் சொன்னதை நம்ம பார்க்குறோம். யோசேப்பினிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல பாடம் என்னன்னா, கீழ்ப்படிதல் உள்ள யோசேப்பு. பிரியமானவர்களே, இயேசு நம்மிலே வெளிப்பட வேண்டும் என்றால் மரியாளுக்குள்ள இருந்த கீழ்ப்படிதலும் யோசேப்பினிடத்தில் இருக்கிற கீழ்ப்படிதலும் கண்டிப்பாக தேவை. ஒரு குடும்பத்துக்கு தலைவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு குடும்ப தலைவி தேவனுக்கும் அந்த குடும்ப தலைவனுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கணும். ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள் தேவனுக்கும் பெற்றோருக்கும் தன்னை விட மூத்தவர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கணும். இதுதான் தேவனால் ஆசீர்வாதத்தை பெறுகிற குடும்பமாக ஒரு குடும்பம் இருக்கும். இங்கே யோசேப்பு அந்த குடும்ப தலைவன் தான். ஆனால் இப்போதான் நியமிக்கப்பட்ட மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்ற ஒரு செய்தியை கேட்ட உடனே யோசேப்பு பாருங்க, அவன் நீதிமானா இருக்கிறதுனால ரகசியமாக தள்ளிடலான்னு நினைச்சாராம். அப்போ அந்த சொப்பனத்தில் தேவதூதர் தோன்றி சொன்ன வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டார். சொப்பனம் தானே, ஒருவேளை ஆண்டவர் நேராக வந்து சொல்லட்டும், இல்லைனா ஊரார் என்னை என்ன சொல்லுவாங்க, என்னை என்ன பேசுவாங்க, என்னை எவ்வளவு கீழே நினைப்பாங்க, என் மனைவி குழந்தையை பெற்றெடுத்த உடனே என்னெல்லாம் பேசிடுவாங்கன்னு சொல்லி யோசேப்புக்கு பயம் வந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொப்பனத்தில் வந்தாலும் சரி, தரிசனத்தில் வந்தாலும் சரி, அது தேவ ஊழியர்கள் மூலமாய் கர்த்தருடைய வசனத்தை படிக்கும்போது வந்தாலும் சரி, நாம் கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். கீழ்ப்படிதல்ல ஒரு நாளும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து விடுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியுங்கள். பாருங்க, யோசேப்பு இது மாத்திரமல்ல, 3 முறையும் சொப்பனத்தில் கர்த்தர் சொன்ன போதெல்லாம் யோசேப்பு கீழ்ப்படிந்தார். 2 அதிகாரத்தில் பாருங்க, 13 வசனம், அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றார். அப்போ யோசேப்பு இங்கேயும் கீழ்ப்படுகிறார். அப்போ பாருங்க, இதுவும் சொப்பனத்தில் தான் தேவதூதன் தோன்றி சொல்றாரு, அதையும் யோசேப்பு கீழ்ப்படுகிறார். எவ்வளோ ஒரு நல்ல கீழ்ப்படிதல் பாருங்களேன். அதுவும் எகிப்துக்கு போன்னு சொல்லலை, எகிப்துக்கு ஓடிப்போ. அப்போ ஆண்டவர் தீவிரமாக புறப்பட சொல்லுகிறார். ஆண்டவருடைய கமாண்டை அப்படியே இந்த யோசேப்பு ஏற்று செயல்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். மறுபடியுமாக மத்தேயு அந்த 2 அதிகாரம் 19 வசனம், ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். திரும்ப நீ இஸ்ரவேல் தேசத்துக்கு போன்னு எகிப்திலிருந்து அனுப்பி வைக்கப்படுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் பாருங்க, அதுக்கப்புறம் 22 வசனத்துல, ஆகிலும் அகிலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக யோசேப்பு பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டுப்புறங்களிலே விலகி போய் நாசரேத் என்னும் ஊரில் வந்து வாசம் பண்ணினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ யோசேப்புக்கு 4 முறை அந்த சொப்பனம், முதலாவது சொப்பனத்தை தாண்டி அது
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவித்த மரியாதை தள்ளிடக்கூடாதுன்னு சொன்ன ஒரு சொப்பனமாக இருந்தாலும் அதற்கு பின்பு வந்த காரியங்கள் எல்லாம் சாதாரணமானது அல்ல. நீ எகிப்துக்கு ஓடிப்போ, நீ மறுபடியும் இஸ்ரவேலுக்கு போ, திரும்ப எச்சரிக்கிறார். நான் சொன்னேன், நீ செய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் யோசேப்பு கீழ்ப்படிந்தார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவ திட்டத்துக்கு நம்ம வாழ்க்கையில் கீழ்ப்படுதல் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற திட்டத்தை உங்களை கொண்டு நிறைவேற்ற விரும்புகிறார். கீழ்ப்படுகிற இருதயம் உங்களுக்கு உண்டா? எல்லாவற்றிலும் தேவனுக்கு கீழ்ப்படியுங்க. ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கவே நிற்காதீங்க. கிறிஸ்து நம்மிலே உருவாக வேண்டும் என்றால் இந்த கீழ்ப்படுதல் ரொம்ப அவசியம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எத்தனையோ யோசேப்புகள் அங்கே பார்த்துருக்கலாம். ஆனால் ஏன் இந்த யோசேப்பை தேர்ந்தெடுத்தார்னா, இந்த யோசேப்பு தான் அவன் எனக்கு கீழ்ப்படிவான் அப்படின்றத தேவன் அறிந்திருந்தார். யோசித்து பாருங்க, எத்தனையோ பேரை விட்டுட்டு உங்கள் மேலே கர்த்தர் சில பொறுப்புகளை தராரா? எத்தனையோ பேரை தாண்டி உங்களுக்கு கர்த்தர் சில காரியங்களை சொல்கிறாரா, செய்ய சொல்கிறாரா? ஏன் தெரியுமா? கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தப்பிக்க நினைக்கிறீங்களோ? ஓடாதீங்க, ஆண்டோடைய சமூகத்தில் நில்லுங்க. ஒன்றை தெரிஞ்சுக்கோங்க, நான் கீழ்ப்படிவேன் என்று கர்த்தர் என்னை நம்பி இந்த பொறுப்பை தந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கடினமான சில வேலைகளை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்படைச்சிருக்கலாம். சில கடினமான காரியத்தை கர்த்தர் பொறுப்பாய் உங்கள் கைகளிலே தந்திருக்கலாம். எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணுறார்? எனக்கு மட்டும் இந்த கஷ்டமான பாதையா? அவங்களுக்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்க, இவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் ஆண்டவருக்கு கிடைச்சனான்னு கேட்காதீங்க. அவருக்கு தெரியும் நீங்கள் தான் கீழ்ப்படிவீங்க. அதனால தான் இந்த பாதையில் கர்த்தர் உங்களை நடத்துகிறார். இதே பாரத்தை இன்னொருத்தங்கிட்ட வச்சா அவன் செய்ய மாட்டான், அவன் கீழ்ப்படிய மாட்டான்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால் உங்கள் கையில் கொடுத்த பொறுப்பை கீழ்ப்படுதலோடு நீங்கள் செய்யுங்க. வேற யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை உங்கள் கையில் கர்த்தர் கொடுத்தார்னா உங்களை நம்புகிறார், நீங்கள் கீழ்ப்படுவீங்க நம்புகிறார். யோசேப்புக்கு அந்த பொறுப்பை கர்த்தர் கொடுத்து, நீ தான்ப்பா எனக்கு வேணும், உன்னால தான்ப்பா இந்த என்னுடைய குமாரனை, ஒரே பேரான குமாரனை வளர்க்கிற பொறுப்பு உன்னால தான்ப்பா முடியும், எனக்கு தெரியும், நீ தான் கீழ்ப்படிந்து செய்வேன்னு யோசேப்புக்கு கர்த்தர் அந்த பொறுப்பை தந்தார். என்ன காரணம் தெரியுமா? வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 5:3. இந்த வசனம் தான் இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். பிரியமானவர்களே, நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறுவது உண்மையானால் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வோம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அப்போ யோசேப்புக்குள்ள ஒரு தேவன் பேரில் வச்சிருந்த அந்த அன்பு இருந்ததுனால தான் அந்த யோசேப்பு கீழ்ப்படிந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய அழைக்கப்படுகிறோம், கீழ்ப்படிவோம். அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தா பாருங்க, வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஆமேன். கர்த்தர் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்ததியையும் ஆசீர்வதிப்பாராக. கீழ்ப்படிதல்ல எப்போதும் கவனம் செலுத்துவோம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் எப்போதும் கீழ்ப்படிந்து ஆண்டவரே, தலைமுறை தோறும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக, தலைமுறையினராக நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மேலே அன்பு இருந்தால் நாங்கள் கீழ்ப்படிவோமே. அன்பு இல்லாதது தானேப்பா கீழ்ப்படியாமைக்கு காரணம் என்பதை நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க. உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களை நடத்தும். கீழ்ப்படிய எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.